கருத்து நாமத்தை மையுடையதாக அடிமை தேவன் கடந்த நாளை பாதுகாத்து இந்த நாளை தேவசம் தெரிவிக்க ஏழு அடிமை தேவாதனை இறக்கம் பாராட்டினால் நாமத்தை மையுடையதாக தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடன் சொல்லுவோம். ஏசியா தீர்க்கதரிசி 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சமில்லை. இங்கே அருமை தீர்க்கதரிசி ஏசியா தீர்க்கதரிசி கொண்டு இறைமாருக்கு நமக்கு அறிவிக்கிற பிரகாரம் வேதத்தையும் சாட்சியாகமத்தை கவனிக்க வேண்டும். வேதம் என்று சொல்லுகிற பழைய ஏற்பாடு காலமும் அருமரட்சகர இயேசு கிறிஸ்து காலத்தில் காணப்பட்டுகிற புதிய ஏற்பாட்டு காலத்தை சாட்சியாகம் என்று இது ரெண்டு கவனித்தாதான் விடியற் காலத்து வெளிச்சம் உண்டாகும். அது விடியற் காலம் என்பது எதை சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அருமரட்சகர இயேசு கிறிஸ்துடைய வருகை சார்ந்தது. அல்லது அந்த பூமியில் காணப்படுகிற மனுகுலத்தின் மற்ற நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இயேசு கிறிஸ்து தன் சிலுவையில் ஒரு எல்லாத்தையும் நிறைவேற்றி முடித்துட்டார். அதனால் பழைய ஏற்பாடு காலத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, புதிய ஏற்பாடு காலத்தை மாத்திரம் பார்த்தா போதும் என்று சொல்லி அதே அதிகாரத்தில் 16ஆம் வசனம் சொல்கிறது, சாட்சியாகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளாக வேதத்திலே முத்திரையிடுவேன் என்றார். சாட்சியாகம் என்கிற புதிய ஏற்பாடு காலத்தில் சொல்லப்படுகிற நிலையை சீஷருக்குள்ளாக வேதத்தை முத்திரையிடு என்றார். இந்த சாட்சியாகமும் சீஷர்லாம் பின் நாட்கள் தான் பேர் சூட்டப்படுகிறது. ஆனால் வேதாகத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட புதிய ஏற்பாடு காலங்கள் உருவாவதற்கு முன்பாக ஒரு 600 ஆண்டுகள் முன்பாகவே அதெல்லாம் சொல்லுகிறார். இப்படி சாட்சியாகாமை என்கிற ஒன்று உருவாகும், சீசர் என்று காணப்படுவார் என்று சொல்லி இதெல்லாம் பின் ஆட்கள் தான் சீசர் என்று பேரை சூட்டுக்கிறாங்க. ஆனால் ஏசியா தீர்க்கதரிசி மூலியமாக இதெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படிலாம் எழுதப்படும் என்று அவர் முன் அறிவிப்பதாக நான் பார்க்கிறோம். அதனால் நாட்களில் வேதத்தை வாசித்து கொண்டு இயேசுவரை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற கிறிஸ்தவ மண்டலமானது இன்றைக்கி என்ன பூமியில் பல விதமாக சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே சிலுவையில் இயேசு கிறிஸ்து எல்லாம் பழைய ஏற்பாட்டு நியமெல்லாம் முடிச்சுட்டாரு. பழைய ஏற்பாடு கற்பனை பழைய ஏற்பாடு கட்டளை ஒன்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, புதிய ஏற்பாடை மாற்ற நம்ம கவனம் செலுத்தினா போதும் என்று சொல்லி. ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவர் விடியற் காலத்து வெளிச்சம் இருக்காது. எந்த ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறானோ பழைய ஏற்பாடு புதிய ரெண்டும் கவனிக்கப்பட வேண்டும். ஏன்னா பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடுகளை காணப்படுற ஒவ்வொரு எழுத்துடைய நிழல் தான் புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடில் ஒன்றும் புதுசாக ஒன்று சொல்வதால் எல்லாம் பழைய ஏற்பாடத்தில் பல காலத்தில் எழுதி வைத்தது ஒரு சுருக்கமாக நமக்கு புதிய ஏற்பாடு காலத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள். அதனால் நாட்களில் பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இயேசுவின் வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டு இருக்க மனுக்குலத்துக்கு நம்ம காரியங்களை புரிய வைக்கணும். என்ன வேதம் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏன்னா பழைய ஏற்பாடு எல்லாம் எழுதி எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, இயேசு சிலுவையில் நிறைவேற்றிட்டார். புதிய ஏற்பாடை மாத்திரம் பார்த்தா போதும் என்று சொல்லி இப்போ என்ன இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து என்ன நிறைவேற்றி கொடுத்துருக்காருங்கிற ஒரு சிலதை மாத்திரம் பார்ப்போம். ஏன்னா நிறையா இருக்கிறது எல்லாம் பார்க்க முடியாது. ஒரே ஒரு சில வார்த்தையை மாத்திரம் நாம் நினைக்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மத்திய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிப்போம். வானமும் பூமி ஒழிந்து போவும், என் வார்த்தைகளை ஒழிந்து போவதில்லை என்றார். அதாவது இறைமார்க்கம் இயேசு கிறிஸ்துடைய ஊழியர்கள் நிறைய சம்பவங்கள் உண்டு. அவர் பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக வந்தார் என்று அவர் சொல்லுகிறார். ஏன்னா பிரமாணத்தை நான்லாம் கவனிக்க மாட்டேன் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துபடியாக பிரமாணத்தை அப்படியாக நிறைவேற்றுவதற்கு தான் வந்தேன். இப்போ பிரமாணத்தில் எதை வந்து நிறைவேற்றுகிறார், என்ன நடைமுறைப்படுத்துகிற என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற நிறைய சம்பவங்கள் உண்டு. ஒரு சில நியாயப்பிரமாணத்தை மாத்திரம் மாற்றி அமைச்சிருக்கிறார். பழைய காணப்படுற எல்லா வார்த்தையும் மேலே ஒரு சில வார்த்தை மட்டும் மாற்றி அமைச்சிருக்கிறார். லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து வாசிப்போம். கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மோசே கூப்பிட அவனை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களை ஒரு கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு முதலையாவது ஆட்டு முதல் ஒரு மிருகத்தை தேர்ந்தெடுத்து
பலி செலுத்த வேண்டும். அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியினால் அவன் பழுதற்ற ஒரு காளையும் செலுத்துவானாக. கர்த்தருடைய சந்நிதியிலே தான் அங்கீகரிக்கப்படும்படி அவனது ஆசரிப்பு கூடார வாசலை கொண்டு வந்தும் அதை தான் பாவ நிவாரணத்துக்கு அங்கீகரிக்கும்படி தன் கையை அதன் தலையின் மேலே வைத்து கர்த்தருடைய நாமத்திலே அந்த காளையை கொல்ல கடவான். அப்போது ஆரோன் குமாராகிய ஆசிரியர்கள் அந்த இரத்தத்தை எடுத்து அதை ஆசரிப்பு கூடார வாசலிலே இருக்கிற பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவான். பின்பு அவன் அந்த சர்வாங்க தகனங்களை தோல் உரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவான். இங்கே என்ன சொல்லுகிறார் பார்த்தீங்கன்னா, மோசேவுக்கு தேவன் அறிவிக்கிற பிரகாரம் ஒரு 7 விதமான பலிகளை ஒப்பிடுகிறார். சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, இப்படி பல பலிகளை ஒப்பிட்டு மனிதனுக்குபடியாக போஜன பலி என்று பலவிதமான பலிகளை நடைமுறைப்படுத்தி தேவனுக்கும் மனிதனுக்கும் பிளவாக காணப்படுகிற பாவத்திலிருந்து விடுதலையாகப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு சில பலிகளை செலுத்த சொல்லுகிறான். அப்படி பலி செலுத்தும் போது ஒரு மிகுதியான பாவங்களுக்கு மாத்திரம் ஒரு ஆடோ மாடோ புறா கொஞ்சம் தெரிந்து கொண்டு அதை கொண்டு வந்தபடியாக அவன் பலி செலுத்தப்பட வேண்டும். இந்த பலியினாலே பாவ மன்னிப்பு உண்டாகி தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு தொடர்பு உண்டாகப்பட என்பதற்காக மனிதனைபடியாக பலி செலுத்துவதற்கு கர்த்தர் அனுமதித்தார் என்று பார்க்கிறோம். அதனால் இயேசு கிறிஸ்துடைய பிரதான நோக்கம் பூமியில் கடந்து வர மனிதனுக்கும் தேவனுக்கும் பாவமே நடுவாய் இருப்பதனாலே அதை நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் கடந்து வருவார் என்று பார்க்கிறோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவமில்லாமல் தரிசனமானார். மனிதன் செய்கிற அக்கிரமங்களும் பாவங்களுக்கும் ஒவ்வொரு சமயத்துக்குள்ளாக பலி செலுத்தப்பட்டது. ஆனால் அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து ஒரே தரம் மரித்து பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதற்காக மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த கட்டளையை மாற்றி கொடுக்கப்பட என்பதற்காக கிறிஸ்து அநேகருடைய பாவங்கள், இப்போ ஒரு பாவங்களுக்கு ஒரு ஆடோ மாடோ செலுத்தப்பட வேண்டும். ஆனால் கிறிஸ்துவோட பலி என்பது அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தாரம் பலியிட்டார். பூமியில் காணப்படுற எல்லா மனுக்குலத்துக்கும் பிறக்க போகிற எல்லா மனுக்குலத்துக்கும் பார்த்திங்கன்னா அவர் தன்னை ஒரே தரம் அர்ப்பணிக்கிறார். தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் ரட்சிப்பை அருளும்படியாக 2ஆம் தரம் பாவமில்லாமல் தரிசனமானார் என்று பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து பலி என்பது பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் ஒரே தரம் தன்னை அர்ப்பணித்தார். மரித்த பிறக்க போகிற எல்லா மனிதரும் மீட்பு அடைவதற்காக அவர் தன்னை ஒரே தரம் அர்ப்பணித்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக மோசேயினால் கொடுக்கப்பட்ட பலி என்பது ஒவ்வொரு பாவங்களுக்கும் ஒரு ஆடோ மாடோ புறா கொஞ்சம் செலுத்தப்பட வேண்டும். அது ஒரு மேலான பாவங்களுக்கு தான், எல்லா பாவங்களுக்கும் செலுத்த முடியாது. ஆனால் கிறிஸ்து ஒட்டுமொத்தமான எல்லா பாவங்களுக்காக தன்னை ஒரே முறை பலியாக்கினார் என்று பார்க்கிறோம். நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மனிதனாலே பாவம் உண்டானதோ அந்த ஒரு மனிதனாலே பாவ நிவர்த்தி செய்யப்பட வேண்டிய கடமையாக இருக்கிறது. அதனால் ஆதான் மூலியமாக பாவம் பூமிக்குள்ளே வந்தது போல் அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து என்கிற 2ஆம் ஆதானாகத்தான் பலியிட்டு பாவத்தபடியாக நிவர்த்தி செய்கிறார். இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நிறையா நான் சொல்லியிருக்கிறேன். ஆதான் என்பது பூமிக்குள்ளாக மண்ணினால் உருவாக்கி தன் ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவன் உண்டாயிற்று. தேவனுடைய தற்சொருவமாக பூமிக்குள்ளே கடந்து வருகிறான். அதேபோல் இயேசு கிறிஸ்து என்பது யோவான் 1 சொல்லுகிற பிரகாரம் அவர் தேவனை வாயிலிருந்து புறப்பட வார்த்தையாக இருக்கிறார். பாக்கி எல்லாமே மனிதனிடத்தில் உருவாக்கப்பட்டவங்க. இவங்க 2 பேரும் மட்டும்தான் தேவனுடைய சாயலாக நேரடியாக தேவனுடைய தன் சுவாசத்தை ஊதி ஜீவ சுவாசத்தினாலே அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள்.
அதன் அடிப்படையில் எந்த ஒரு ஆதான் பாவம் செய்து அக்கிரமம் செய்து பூமிக்குள்ளாக தேவனுக்கு மனிதனுக்கு பிளவு உண்டாக்கினானோ அதே போல் ஒரு ஆதான் இயேசு கிறிஸ்து கடந்து வந்து தான் மரித்ததினாலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். ஏன்னா ஆதானுக்கு சொல்லப்பட்ட நிலை, இந்த கனியை புசிக்கனாலே சாகவே சாவாய். அதனால் ஆதான் மூலம் உண்டானப்பட்ட மரணமானது இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தை சுமந்து நமக்கும் பாவமில்லாக வெளியாக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். அதனால் இயேசு கிறிஸ்துடைய பிரதான நோக்கம் மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவதற்காக. இயேசுக்கு மற்ற மனித வித்தியாசம், ஆதான சந்ததியிலிருந்து மனிதன் பிறக்கிறான், இயேசு தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வல்லமை என்று சொல்கிறது. இது ஒரு நிலை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பாவ மன்னிப்பு பெற்ற தேவனு சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் தேவனுபடியாக தன் சொந்த குமாரனாக ஒரு அங்கீகரிக்கிறார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமு தரிசனமாகி, நான் சர்வவல்லமையுள்ளவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் எனக்கு நடுவாக ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிக திரளாக பெருக பண்ணுவேன் என்றார். அப்போது ஆபிரகாம் முகமுறை விழுந்து வணங்கினான். அவன் தேவனோடு பேசி, நான் உன்னோடு பண்ண போகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜனங்களுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிரகாம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளை தகப்பனாய் ஏற்படுத்தினாலே ஆபிரகாம் எண்ணப்படுவாய். உனக்கு உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் நாம் தேவனாய் இருக்கும்படி உனக்கு பின் தலைமுறையாக உன் சந்ததிக்கனிடையே என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை ஸ்தாபிப்பேன். இங்கே ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ எனக்கு முன்பாக உத்தமனாயிரு, நான் உனக்கு உன் சந்ததிக்கப்படியாக ஒரு உடன்படிக்கை நடைமுறைப்படுத்துகிறேன் என்று சொல்கிறான். எனக்கு உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறது நீங்கள் கை கொள்ள வேண்டிய என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்கு பிறக்கிற சகல ஆண்களை விருத்தச்சேதனம் பண்ண வேண்டும். உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்தச்சேதனம் பண்ணும்படி கடவீர்கள். இது எனக்கு உங்களுக்கு உடன்படிக்கை அடையாளமாயிருக்கும். அங்கே ஆபிரகாம் அப்படியாக ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். உனக்கு பிறக்கிற உன் சந்ததிக்கு பின் பிறக்கிற எந்த ஒரு ஆண் பிள்ளைகள் இப்படியாக ஒரு விருத்தச்சேதனத்தை பண்ணி கொள்ளப்பட வேண்டும். அப்போது தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படுவீர் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். இதை இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ரோமோ 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிப்போம். இங்கே அப்போஸ்தலன் பவுல் நமக்கு திருவலம் பற்றுகிற பிரகாரம், உள்ளத்தில் யூதனானவன் யூதன், எழுத்தின்படி உண்டாகாம ஆவின்படி இருதயத்தில் உண்டாக விருத்தச்சேதனமே. விருத்தச்சேதன் இப்படிப்பட்டவனுக்கு புகழ்ச்சி மனுஷனால் அல்ல தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆபிரகாமுக்கு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். மாம்சத்தில் விருத்தச்சேதனம் பண்ணி கொள்ளும்போது என் சொந்த பிள்ளைகளாக நீங்கள் மாறுவீர் என்று சொல்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு உள்ளத்தில் யூதனான யூதன் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவின்படி இருதயத்து உண்டாக விருத்தச்சேதனமே விருத்தச்சேதனம் என்று சொல்கிறான். இயேசு கிறிஸ்துடைய பிறப்புக்கு பின்பாக மாம்சத்தில் பண்ணுற விருத்தச்சேதனத்தை கர்த்தர் விரும்பாமல் எந்த ஒரு மனிதன் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்கிறானோ அவன் தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தோட வாசிப்போம். மேலும் அவர்களும் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறீர்களோ அவர் தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்கள். எந்த ஒரு மனிதன் பரிசுத்தாவை பெற்று ஆவியால் நடத்தப்படுகிறானோ அவன் தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறது. பரிசுத்தாவை பெறாத எந்த ஒரு மனிதனும் தேவனுடைய குமாரன் இல்லை என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். இல்லை, ஆபிரகாம் நாட்களில் காணப்பட்ட விருத்தச்சேதனம் என்பது மாம்சத்தில் உண்டாக்கப்பட்ட விருத்தச்சேதனம் இல்லாமல் தேவனாலே ஆவியை பெற்று நடத்தப்படுகிற மனிதன் தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். எபேசு 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியுள்ளவர்களாகி
மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். தேவனுடைய ஆவியினால் ஊற்றப்பட்டு தேவனுடைய ஆவி இருதயத்தில் பெற்று எந்த ஒரு மனிதன் நடத்தப்படுகிறானோ அவன் தேவனுடைய குமாரன். அதான் தேவ சமூகத்துக்குள்ளாக அருமரட்சகர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு நாட்களில் ஒரு சில சம்பவத்தை மாற்றி அமைக்கிறார். அடுத்தபடியாக பார்ப்போம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் ஒரு சில வசனத்தை நாம் தியானம் செய்வோம். அங்கு சாலமோன் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி அவன் தேவ சமூகத்துக்குள்ளாக 11 பார்க்குறோம். இவ்விதம் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை ராஜ அரண்மனையை கட்டி தீர்த்தான். கர்த்தருடைய ஆலயத்தில் தன் அரண்மனையும் சாலமோன் செய்ய மனதெல்லாம் அனுகூலமாயிற்று. கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற சாலமோன் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி அவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆலயத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜபங்களும் கர்த்தரை கேட்டு அதற்கு செவி கொடுக்கப்பட வேண்டும் என்று அவன் இருதயத்தில் நினைக்கிறான். அன்று ராத்திரி சாலமோனுக்கு தரிசனமாகி, உன் இருதயத்தின் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். இந்த ஆலயத்தில் கடந்து என் நாமந்தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினால் அவரது பரலோகத்திற்கு நான் கேட்டு அவர் பாவத்தை மன்னித்தும் அவர் தேசத்து சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அது சாலமோனுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவன் கட்டுப்பட ஆலயத்தில் கடந்து எந்த ஒரு மனிதனை தாழ்த்தி வெறிமையாக்குகிறானோ அவன் ஜபத்தை கேட்பேன் என்று சொல்கிறார். வனாந்தரத்தில் வாசமான தேவன் தாவீது நினைக்கிறார், தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டப்பட வேண்டும் என்று. அவர் ரத்த சிந்தப்பட்ட மனிதன் என்பதனாலே அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் அவன் அனுமதிக்காமல், உன் மகனை சாலமோன் என் ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிற வரைக்கும் எருசலேமில் கட்டப்பட்ட ஆலயத்தில் கடந்து போய் வாலிபர்கள் ஆண்டுக்கு 3 முறை கடந்து போகப்பட வேண்டும். குடும்ப சங்கம் ஆண்டுக்கு ஒரு முறை கடந்து போய் அங்கே ஆலயத்தில் தங்கி வேண்டுதல் செய்து கடந்து வருவார்கள். ஆனால் அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு ஆலயம் முற்று மாற்றப்படுகிறது. என் வீடு ஜெப வீடாக மாற்றப்படுகிறது. எங்கே பிதாவை தோல்துகொள்ள காலம் உண்டாகி என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசம். கொரிந்தியர் சபைக்கு அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிற பிரகாரம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிற வேண்டும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிற வேண்டும் அறியாது இருக்கிறீர்களா? அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட பிறகு எங்கே பிதாவை தொழுதுகொள்ளும் ஆவியோடு உண்மையோடு தொழுதுகொள்ள என்று சொல்கிறார். மனிதனை நேரிட தேவனுடைய ஆலயமாக மாற்றப்படுகிறார்கள். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா, ஏன் ஆலயம் வடிவமைப்பு உங்களுக்கு தெரியும். அது ஒரு 7 விதமாக அமைத்திருந்தார். மகா பரிசுத்த ஸ்தலம் என்கிற ஒரு ஸ்தலம் என்கிற இடத்துல தான் ஜனங்கள் போய் தேவனை தொழுது கொள்வார்கள். சுற்றுச்சுவரே, பலிபீடம், தண்ணீர் தொட்டி, இப்படிலாம் ஒரு அமைப்பு வைத்திருந்தார். அந்த ஆலயத்தில் மோசேயினால் கட்டப்பட்ட தொழுது கொள்ளப்பட்ட காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பரிசுத்த ஸ்தலத்தை போய் தேவனை தொழுது கொள்வார்கள். அப்போ தேவன் மகாபரிசு அடுத்த ஸ்தலத்தில் வந்துடுவார். அங்கே வரும்போது அந்த ஆலயம் ஒரு மகிமையினால் நிரம்பி இருக்கும். அவர் நிரம்பி இருக்கும்போது தேவன் வந்திருக்கார் என்று ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். அந்த மகாபரிசுத்தால் தான் தேவன் வாசம் பண்ணுவார். இப்படி காணப்பட்ட நிலைகளை அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்த பிறகு தேவனுடைய தேவாலயத்தில் திரைச்சலபடியாக மேலிருந்து கீழாக 2ஆக கிழிந்தது என்று பார்க்கிறோம். ஏன்னா மகாபரிசுத்தத்தில் யாரும் பிரவேசிக்க முடியாது. ஆண்டுக்கு ஒருமே பிரதான ஆசிரியன் கடந்து போய் ஒரு ஆட்டை பலி செலுத்தி அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் தனக்கு தன் ஜனங்களுக்காக ஆண்டுக்கு ஒருமே ரத்தம் தெளிப்பான்.
அவன் பாவம் இல்லாமல் கடந்து போயிருந்தால் அங்கே மீண்டும் உயிரோடு வருவான். அவன் பாவத்தோடு கடந்து போயிருந்தால் அங்கேயே செத்து போயிடுவான். கடவுள் அவனை அடித்து கொண்டுடுவார். இப்படிப்பட்ட மகா பரிசுத்தலம் என்பது தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம். அங்கே யாருமே கடந்து போக முடியாது. அப்படிப்பட்ட நிலைகளை காணப்பட்ட அதனால் இயேசு கிறிஸ்து பிறப்பு நிமித்தமாக மகா பரிசுத்தம் நேரடியாக தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஆகத்தை மனிதன் கடந்து போகிறான். ரோமர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசி. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிறது, பரிசுத்தமுடைய ஆலயமாக இருக்கிறேன் என்றும் நீங்கள் உங்களுடைய வாசல் உங்களுடைய அல்ல என்று அறிவீர்களாக. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு அவன் தேவனுடைய ஆலயமாக மாறுகிறான். அது நாட்களில் மனிதன் கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் வாசம் என விரும்பாமல் தேவன் நீங்களே நேரடியாக ஆலயமாக இருக்கிறீர்கள். வேதவாசனம் சொல்லுகிற பிரகாரம் உங்களே 2 பேர் 3 பேர் ஒரு மனம் கொண்டு ஜபிக்கிடத்தில் நான் வாசம் பண்ணுவேன். அந்நாட்கள் அப்படியால் தேவனுடைய ஆலயத்தில் போய் தான் மனிதன் தொழுது கொள்ளப்பட வேண்டும். இந்த நாட்களில் தேவனுடைய வீடு ஜப வீடு என்றப்படுகிறது. 2 பேர் 3 பேர் ஒரு மனம் கொண்டு ஜபிக்கும் போது கடவுள் நம்ம இடத்துல வாசம் பண்ணுகிறார். இப்படிப்பட்ட நிலைகளை தான் மனிதனுக்கு தேவனுக்கும் பகையாக காணப்பட்ட பாவத்தை தேவன் மாற்றினதுனாலே மனிதனோட நேரடியாக தேவனை பார்க்க நீங்கள் பாருங்கள். சொப்பனத்தில் தரிசனத்தில் பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து நேராக வந்து பேசுவதாக பார்க்குறோம். ஆனால் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்க்க முடியாது. பாவங்கள் அவங்க தடையாக காணப்படுறதுனால தேவனை அறிய முடியல. ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நீங்களே இந்த நாளுக்கு தேவனுடைய ஆலயமாக காணப்படுவதாக இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிறது. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தோட வாசிப்பு. இவர் செய்ய ஆராதனை பரலோகத்திலும் சாயலுக்கு நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை ஒன்று போகையில் மலையில் ஒன்று காண்பிக்கப்பட்ட மாதிரி பண்ணி எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாக இரு என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் செய்யப்படுகிற ஆராதனை பரலோகத்துக்கு ஒத்த ஆராதனை. ஏன்னா பழைய ஏற்பாடு காலத்து அப்படி அல்ல. தேவனை மனிதன் தொழுது கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு ஆராதனை நடைமுறைப்படுத்தினார். இந்நாட்களில் காணப்படுகிற ஆராதனை பரலோகத்துக்கு ஒத்த ஆராதனை என்று சொல்லப்படுகிறது. மனிதனோடு தேவன் வாசம் பண்ணுவதற்காக இப்படிப்பட்ட நடைமுறையை உருவாக்கி இயேசு கிறிஸ்து மூலியம் பாவமாக காணப்பட நடுசுவரை மாற்றி நம்ம தேவனபடியாக நம்மோடு வாசம் பண்ணுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் பழைய ஏற்பாடு காலத்தில் காணப்பட்ட ஆராதனை ஒழுங்குகளும் புதிய ஏற்பாடு காணப்பட்ட ஆராதனைக்கு வித்தியாசங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற இப்படிப்பட்ட ஒரு சில சம்பவத்தை மனிதன் அக்கிரம பாவங்களுக்கு ஆடு மாடு பலி செலுத்தப்பட்டது. அதை மாற்றி இயேசுவே பலியாக வருகிறார். தேவனுடைய பிள்ளைகள் என்கிற மாம்சம் செய்யப்பட்ட உடன்படிக்கை மாற்றி தேவ ஆவியனை யார் பெற்றுக்கொள்கிறீர்களோ நீங்கள் எல்லாம் தேவனுடைய புத்திரர்களாக மாறுகிறீர்கள். தேவன் ஒரு ஆலயத்தில் வாசமான விஷயத்தை மாற்றி உங்களே 2 பேர் 3 பேர் ஒரு மனம் கூட ஜபிக்கிற இடத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறார். இப்படிப்பட்ட ஒரு சில பிரமாணங்களை தான் கல்வாரி சிலை ஒப்புவிக்கப்பட இயேசு மாற்றி கொடுத்திருக்கிறார் தவிர எல்லாமும் அல்ல. ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற 3வதாக நம்ம எல்லாம் தேவ செயலாக மாற வேண்டும். மத்திய 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுங்க, 48ஆம் வசனம். ஆகிய பரலோகத்தில் ஒரு பிதா பூரண சர்க்குணாக இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணாக இருக்க கடவீர்கள். அருமைச்சகன் இயேசு சொல்லுகிறார். இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் தேவனை போல மாற வேண்டும். அதனால் தான் இறை சமூகத்துக்குள்ளாக பரிசுத்தத்தை பூர்ணப்படுத்த காரணம் பரிசுத்தத்தை தான் துல்லியப்படுத்துகிறான். ஆனால் நம்ம அறிந்து கொள்ள என்ன வேதம் சொல்லியிருக்கிறது என்று இறைமார்க்கு பரிசுத்தத்தை பூர்ணப்படுத்துகிறார். சரீரத்து செய்யப்பட விருத்தத்தை மாற்றுகிறார். நீங்களே தேவனுடைய ஆலயங்களாக மாறுகிறீர்கள். நாமெல்லாம் தேவ செயலை மாறப்பட வேண்டும். ஒரு பூர்ண தத்துவத்தை எதிர்பார்க்கிறார். ஏன்னா ஏதோ பாவம் செய்தனாலே அன்று முதல் கடவுள் தேவன் அதோட வாசமனை விரும்பலை. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம்.
பின்பு நான் புதிய வானத்தை புதிய பூமியை கண்டேன். முந்தின வானம் முந்தின பூமியை ஒழிந்து போயின, சமுத்திரம் இல்லாமல் போயிற்று. யோவானான புதிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்து பரலோகத்தோடு இறங்கி வர கண்டேன். அது தான் புருஷனுக்கு அலங்கரிப்பட மணவாட்டை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். இதோ மனுஷனிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அதனால் இயேசு கிறிஸ்துடைய மரணம், இயேசுடைய பிறப்புடைய பெரிய தத்துவம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வாசஸ்தலம் மனிதனிடத்தில் இருக்கிறது. காலங்காலமாக மனிதன் தேவனை பார்க்க முடியாத இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஏதோன்றோட பாவம் செய்ய காரணமே கடவுளை பார்க்க முடியல என்றுதான் அவர்கள் கனியை பறித்து புசித்தார்கள். இப்படிப்பட்ட இறை சமூகத்துக்குள்ளாக ஆதாண்ட வாழ்க்கையில் கட்டப்பட்டிருந்த, தொடர்ந்து அனுகூலத்து வாழ்க்கையில் இருக்கப்படுகிற இந்த நிலைகளை தான் மாற்றி கொடுக்கிறார். ஆனால் இறை மார்க்கம் சொல்லுகிற கிறிஸ்துமண்டல அறிவிக்கிற பிரகாரம் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு ஏதோ அவர் பிறந்ததுனால பணியேற்பாடுகள்லாம் ஒழிந்தது அல்ல. வேதத்தின் சாட்சியாமத்தை கவனித்தால்தான் விடியற்கால வெளிச்சம் உண்டாகும் என்று சொல்கிறார். 1 பேதுரு 1 அதிகாரம் 15-16 வாசம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றையும் பரிசுத்தராக இருங்கள். நான் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தராக என்று எழுதியிருக்கிறதே. ஆனால் இறைமார்க்க நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரதான விஷயம் நான் பார்த்தீங்கன்னா, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கல் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள். 1-2 மனிதனுடைய உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் பரிசுத்தமாக இருக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட நடவடிக்கை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா, ஆடு மாடு செலுத்துகிற பலி மனிதனை பூர்ணப்படுத்தாது. அருமரட்சகர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, அவருடைய மரணம் தான் மனிதனை பூர்ணப்படுத்த நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறைமார்க்கம் வேதத்தின் மகத்துவம் சொல்லுகிற பிரகாரம் வேதத்தின் சாட்சியாமத்தை கவனிக்கலைன்னா விடியற காலத்து ஆகிய இயேசு வருகை நீங்கள் போக முடியாது. ஆனால் கிறிஸ்துவ என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, எல்லாம் சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு, அறிஞ்சிட்டார் என்று தவறாக பிரசங்கித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அப்படி அல்ல, பரிசுத்தத்தை பூர்ணப்படுத்துகிறான். மத்திய சுவிசேஷம் 11 அதிகாரம் 11 வசனத்தை வாசிப்போம். இஸ்திரத்தில் பிறந்தவர்களில் யோவான் சொன்ன பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோகராஜ்யத்தில் சிறியவனாக இருக்கிறவன் அவனிலே பெரியவனாக இருக்கிறான் என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அருமருச்சகர் இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் அவருக்கு முன்பாக 6 மாதம் முன்பு பிறந்த யோவான் சானகன் பூமியில் பிறந்த பெண்ணின் வயிற்றில் பிறந்த எந்த ஒரு மனிதன் அவனை விட பெரியவன் இல்லை என்று சொல்கிறது. ஆனால் பரலோகத்தில் இருக்கிறவன் இவனை விட பெரியவனாக இருக்கிறான் என்று சொல்கிறது. ஆனால் இறைமார்க்க நாம் நடைமுறைப்படுத்துகிற தேவனுடைய சத்தம் என்பது நாம் தெளிவடைந்து கொள்ள, என்ன இயேசு கிறிஸ்து எழுதியிருக்கிறார், என்ன மையப்படுத்தினாலும் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அவர் அறிந்து கொள்ளப்பட தெய்வத்திற்கு என்ன பண்ண முடியாது, நாம் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்க முடியாது, நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 5 அதிகாரம் 20 வசனத்தோட வாசி. வேதபரகர் பரிசேயனுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோகராஜ்ய பிரவேசிக்க மாட்டேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இறைமார்க்க நாம் நடைமுறைப்படுத்துகிற வேதபாரகர் பரிசேயனுடைய நீதியை விட உங்கள் நீதி அதிகமாக இருக்கப்பட வேண்டும் என்று 2-3 வார்த்தை சொல்ல நான் பார்க்குறாத. கொலை செய்யாதிருப்பாய் என்றும் கொலை செய்வன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் என்றும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்படுது என்றால் கேள்விப்பட்டீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தான் சகுன நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறான். ஆனால் இறைமார்க்க நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறவன் தேவனுடைய மகத்துவம் நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். கடைசி காலம் நடைமுறைப்படுத்துகிற தெய்வ திட்டம் என்பது ஒரு கொலை செய்தாதான் பாவம் என்று சொல்கிறது, பழைய ஏற்பாடு காலம். ஆனால் புதிய ஏற்பாடுகள் அப்படியா இல்லை. ஒரு மனிதன் இருதயத்தில் ஒன்று கொலை செய்யப்பட வேண்டும் நினைத்தால் அவன் குற்றவாளி என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அதில் புதிய ஏற்பாட்டுகளும் பழைய பரிசுத்தை எவ்வளவு ஒரு கூர்மைப்படுத்துகிறான் அறிந்து கொள்ளப்பட வேண்டும்.
ஆனால் கிறிஸ்துவர் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, அவர் எல்லாம் என்ன பண்ணிட்டாரு, சிலுவையில் தீர்த்துட்டாரு. நாம் எப்படி வேணாலும் வாழ்ந்து கொள்ளலாம் என்று சொல்வதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும்.